ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். இது வந்து பிகாம் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் இயரில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 1ல் வர சாப்டர். இது வந்து நம்ம 12th பார்த்தா மாதிரியே 12th செகண்ட் சாப்டரில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோம். அதோடையே ஒரு கண்டினியூஷன் இல்லைனா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில். மற்றபடி அதே பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷமும் இந்த அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதர் எக்ஸசைஸில், விச் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் அ சம்மரி ஆஃப் கேஷ் புக். ஸோ கேஷ் புக் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னு வரும்போது நம்ம வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். ஜஸ்ட் த கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஆக்சுவல் கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த வருஷத்தில் நடந்தது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, இதில் கேபிட்டல், ரெவென்யூ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் எதுவும் இல்லாமல் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக நடந்த கேஷ் இல்லைனா பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் இருக்கணும். மெயினாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா அவுட்ஸ்டாண்டிங் இல்லைனா அக்ரூட் ட்ரான்சாக்ஷன்ஸ், நம்மளுக்கு ஆக்சுவலாக கேஷ் கிடைக்காத இல்லை கேஷ் கொடுக்காத ட்ரான்சாக்ஷன்ஸ் இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கில் என்ன போடுவோம்? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் போடுவோம். ஸோ பழைய பேலன்ஸை நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுனில் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் பேங்க் பேலன்ஸ் இது ரெண்டுத்தையுமே போட்டுட்டு அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் க்ளோசிங்கில் அதை பேலன்ஸ் பண்ணி டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸஸ் கிரெடிட் சைடில் போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு முடிப்போம். ஸோ இப்போ இந்த சம்முக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் அ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கேஷ் இன் ஹேண்ட் 100, கேஷ் அட் பேங்க் 500, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 3300, டொனேஷன் ரிசீவ் 260, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் 1000, ரெண்ட் பெய்ட் 400, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 210, போஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஷ்னரி 70, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 30, கேஷ் பேலன்ஸ் அட் க்ளோஸ் 20. ஸோ இதில் எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் என்னென்னா நம்ம எது வந்து எந்தெந்த சைடில் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளால் இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி கேஷ் புக்கில் டெபிட் சைட்லலாம் ரெசிப்ட்ஸ் வருமோ, கிரெடிட் சைட்லலாம் பேமெண்ட்ஸ் வருமோ, அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் எல்லாம் போடுவோம், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், இதில் இயர் எண்டட் கொடுக்கலங்கிறதுனால நம்ம போட தேவையில்லை, கொடுத்துருத்தாங்கன்னா போடலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்சனோட கம்பெனி இல்லைனா ஏதாவது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் பேர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், ரெசிப்ட்ஸ் இந்த பக்கம், பேமெண்ட்ஸ் வந்து ரைட் சைடில், பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் 100, 500 ரெண்டுத்தையும் இன்னர் காலமில் போட்டு டோட்டலாக நான் 600 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட் சைடில் வேறு என்ன இன்கம் மாதிரி வந்திருக்கு? சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். டொனேஷன் வந்திருக்கு, அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ங்கிறதுனால நம்ம கேபிட்டல், ரெவென்யூ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது அதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட வேண்டி வரும். அது நான் அந்த சம்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் இது தவிர வேறு ஏதாவது ரெசிப்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ இந்த சைடை முடிச்சுட்டு அந்த சைடுக்கு வருவோம், பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு பேமெண்ட்டாக இல்லை எக்ஸ்பென்ஸாக காமிக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிகாஸ் ஒரு அசட்டை வாங்குகிறோம். பட் ஆனால் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாதனால நம்ம அதை காமிக்கலாம். ஸோ பை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ், பை ரெண்ட், பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பை போஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஷ்னரி, பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த சம். தேங்க்யூ.